நம்ம ட்ராக் சேலஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ இன்னைக்கு ட்ராக் சேலஞ்ச் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக தான் பயங்கரமான ஒரு ட்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த சேலஞ்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் இந்த ட்ராக்கை பற்றி பார்த்துருவோம். நம்ம இந்த ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டு அந்த மண்ணுக்கு மேலே தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் பெரிய சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு தான். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வண்டியை ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து வீலை வந்து பயங்கரமாக பிடிச்சிக்கிடும். ஸோ பயங்கர ரிஸ்க்காக தான் வந்து போகிற மாதிரி இருக்க போகுது. அப்புறம் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமேடு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பிரிட்ஜில் ஏறி அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி இருக்கும். அந்த கொடி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சோட வின்னர். அப்புறம் இந்த சேலஞ்சுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் வந்து கிடையாது. அப்புறம் எப்போ ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பு புல்லிங் மெத்தட் தான். இப்படி உட்காந்துட்டு இந்த ரோப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் பெரிய ரிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கிடையாது. நம்ம பவர் யூஸ் பண்ணி தான் போக போகிறோம். யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். லைட்டாக இழுத்து பார்க்குறேன் பாருங்கள். அந்த பயங்கரமாக பிடிக்கும். ஏறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஓகே, இப்போ இந்த சேலஞ்சில் யாராவது ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். உங்கள் பேர் என்னப்பா? அழகர். சிவா. சதீஷ். அஜய். அப்புறம் ஃபைனலாக தான் வந்தார். வேறு யாரும் கிடையாது, நான் தான். கேமுக்கான ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ரோப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோப்பு எடுத்துக்கிட்டு வந்து இது வரைக்கும் தான் வந்து போகலாம். இதுக்கு அங்கிட்ட வந்து வளைஞ்சு போக முடியாது இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரோப்பு வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு அங்கிட்ட வந்து இந்த ரோப்பு எடுத்துக்கிட்டு தான் வந்து போகணும். அண்ட் அந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லை வரைக்கும் போகிறது வந்து கிடையாது. நமக்கு இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் வந்து அந்த வண்டியில் வந்து போக போகிறோம். இந்த பிரிட்ஜில் வந்து அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த சைக்கிள் அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சைக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடி எடுக்க வந்து போகணும். அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 2 நிமிஷம் வந்து கொடுக்க போகிறோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்கு வந்து போகணும். அண்ட் 2 ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடலாம். அதாவது இந்த இடத்துல வண்டி உட்காந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெல்ப். அதாவது இந்த வண்டி தள்ளி விடுற இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து எடுத்துக்கிடலாம். அது உங்களோட விருப்பம், எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் யார் ப்ளே பண்ண போகிறேன்? யாரா? சதீஷ் வாங்க. போன டைம் நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது சதீஷ் தான் ப்ளே பண்ண நினைக்கிறேன். அங்கே ஃபஸ்ட்டு இதே மாதிரி இந்த ரோப் புல்லிங் சேலஞ்சிலையும் வாங்க. சதீஷ்குமார் பிடிங்க உட்காருங்க. ஓகேவா? இழுக்கிறியா? ஸ்டார்ட் பண்ணி வச்சுடா. பொறுமையாக போ, அவசரம்லாம் வேணாம். இந்த இடத்த ஏறாது போலே. சதீஷ் பார்க்க ஆள் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கேன். இழுத்துறான் நினைக்கிறேனே. இழுத்துட்டான், அவ்வளோதான்டா. இந்த இடத்த ஹெல்ப் எதை எடுத்துக்கிறியாண்ணா? வேணாமா? ஹெல்ப் வேணாம், ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 17 செகண்ட் தான்டா இருக்குது. பொறுமையாக எங்கே வீல் இங்கே எடுத்து பாரு. அந்த சைடு எடுத்துக்க கொஞ்சம். இன்னும் இல்லை, கல் எடுத்து விட்றோம். கல் எடுத்து பாரு. கல் கொஞ்சம் தெரியாமல் அந்த இடத்துல வச்சிட்டோம். பாதை பத்தலை. இதுக்கப்புறம் இறங்கி வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இறங்கி வந்துருச்சு. என் வீல் அந்த சைடு வளைச்சி பேச்சில் ஏறிட்டாண்டா. ஓடு. 39 செகண்ட் ஆயிருக்கடா. 40 செகண்ட்ரா. அவ்வளோதான்டா. இல்லைடா முடிஞ்சிடா, கதை முடிஞ்சு. அவ்வளோதான்டா. போடு. வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான்டா. பொறுமையாக கீழே இருக்கு அந்த ரோப்பு. நிதிஷ், அந்த ரோப்பு எடுத்து ரெடியாக இருந்துக்க. நீ ரோப்பை மாற்று. இவனுக்கு கொஞ்சம் அப்படியே மோட்டிவேஷன் பண்ணலாம்ல. அப்போ தான் சதீஷ் போவான். சாய போகிற பாத்திரா வந்துட்டாண்டா. அவ்வளோதான்டா. ரோப்பை மாற்றிக்கோங்க. பொறுமையா சதீஷ் அந்த சைடு இந்த ரோப்பை எடுத்துருங்க. இப்போ என்ன நிதிஷ் நீ இதுக்குள்ள விட்டு சுற்றுறான்டா. என்ன நீங்கள் அம்பேரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிக்க போனால் வண்டி வீல் அந்த பக்கம் நெளிஞ்சு போச்சுங்க. அதே போல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் அவ்வளோ முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறதுல வந்து முடிஞ்சிருச்சுங்க பாருங்களேன். 2 டைம் முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீலும் நெளிஞ்சிருச்சு. வீலை ஒரே நிலையில் நெளிச்சிட்டாயா சதீஷ். ஓகே, அடுத்து யாருப்பா? இது ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம். யாரா? அஜய். யாராச்சும் ஓட்டுங்க. எல்லாரும் ஓட்ட தான் போறீங்க. சரி அஜய் பண்ணி ஜிம் பாடிங்க. ஜிம்முக்கு தானே போகிறேன். சொல்கிறேன்ண்ணா. ஸ்டார்ட் பண்ணுவா? தோத்துருவானா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்து பொறுமையா. ஏன்னா இப்போதான் ஜிம்முக்கெல்லாம் 11 செகண்ட் முடிந்துள்ளது. அவன் பாரு அழகா பொறுமையாக போகிறான்டா. இப்படியே போச்சு. நீ பொறுமையாக போ, அவ்வளோதான். முடிச்சிட்டான்டா. அம்பேர் என்ன பண்ணி அந்த லோப்பேட்டை கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கடா. பொறுமையா 22 செகண்ட்ல இவ்வளோ தூரம் வண்டியடா. பெரிய விஷயம்டா. அடேங்க அப்பா. பார்த்து பொறுமையா. அஜய் ஹெல்ப் இருக்கு, 2 தாட்டி ஹெல்ப் வாங்கிக்கிடலாம். ஸோ அதுவுமே ஒன்று தேவைப்பட்டா கேட்டுக்க. பொறுமையா போ, அவசரமே வேணாம். 33 செகண்ட் தான் இருக்குது.
பொறுமையா பின்னாடி ரோப் அவ்வளோ தோத்துனா எனக்கு ஹெல்ப் கல்ல மாட்டியிருக்கு. ஓகே எடுத்துக்க இது கல்ல நீங்க இந்த கல்ல நம்ம தப்பா வந்து அடிக்கணும். நீங்க சைடில் கல் எடுக்கணும், அதுலேயே வந்து வீலி எடுத்து கல்ல எடுத்தே விட்டுலாம். நீங்க சைடில் உள்ளதெல்லாம் நீ பார்த்து பொறுமை அந்த சைடு ஏறாச்சு. நீ இல்ல செகண்ட் ஹெல்ப் வேணுமா? காலை வச்சு வண்டி எடுத்துக்கட்டு வண்டி எடுத்து வரட்டுமா? ஓகே அப்படியே கொஞ்சம் டக்கு டக்குனு டைம் ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே எல்லாம் இருக்குங்க. 1 நிமிஷம் 12 செகண்ட் ஆயிருக்கு. பொறுமையா போ. பார்த்து மேட்டில் எழுதுறான். 1 நிமிஷம் 22 செகண்ட். பார்த்து பொறுமையா கல்ல ஏறிச்சு. இந்த பக்கம் போய் ரைட் ட்ரை பண்ணி பண்ண ஒரு 30 செகண்ட் இருக்கு. இந்த சைடு வளைச்சி பின்னாடி வந்து வளைச்சி இந்த சைடு போய் அந்த சைடு ஏறி பார்க்கலாம். அப்படி இப்படியும் ட்ரை பண்ணலாம். காலை வேணுமா கீழே ஊனிக்கோங்க. காலை கூட கீழே ஊனிக்கலாமே. காலை ஊனி கூட வண்டி எடுக்க முடிச்சு எடுங்க. காலை கீழே தள்ளி இன்னும் ஒரு 11 செகண்ட் இருக்கு. அவ்வளோ முடிய போகுது. தோத்துட்டானா? அவன் வந்ததுல உன்னை டீமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறான்டா. உன்னை 3 செகண்ட் அவ்வளோ முடிஞ்சுப்பா. ஓகே ஃபினிஷிங். ஆட்டத்தை பத்தியா உங்களுக்கு சந்தோஷம்? உனக்கு தான் நிதி சந்தோஷம். ஓகே அடுத்து யாரா? வந்து பார்த்தீங்கன்னா சிவா தான் ட்ரைவ் பண்ண போகிறா போல. நிதிஷ் காரை பண்ண கொடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிவா. 1 2 3 ஸ்டார்ட் கரோ. பொறுமையாக போட அவசரம் என்ன விட்டே என்னடா இங்கே ஓட்ட பந்தயமா போறிய? அட்டே எங்க அப்பா ரேசர் பார்த்தாச்சு. ரேசர் எனக்கு ஹெல்ப்ல இறங்கிங்க டக்குன்னு வண்டி தூக்கி தருவோம்ல இங்கிட்டு. ஓகே அவ்வளோதான். ஒரு ஹெல்ப் முடிஞ்சிருச்சு. 17 செகண்ட் முடிஞ்சிருக்கடா. போட பையன் பொறுமையா போ. அந்த திட்டுறாங்க. பார்த்து 30 செகண்ட். நீ போன எடுத்து வரேன். நீ போங்க 30 செகண்ட் முடிஞ்சிருக்கடா. கல்ல மாட்டிக்கிட்டியா? பார்த்து பொறுமை. ஏடா கல்லன் தான் ஏத்து. அடேங்க அப்பா அருமையா வந்துட்டான்டா. பார்த்து பொறுமையா போங்க. ஓகே ஏறுங்க. 1 நிமிஷம் கூட நான் ஆகல முழுசா. இன்னும் 1 நிமிஷம் முழுசா இருக்குடா. பார்த்து அந்த வீல் அந்த சைடில் இன்னொரு ஹெல்ப் எடுத்துக்க டக்குன்னு என்ன நேரம் வண்டியை தூக்கி வச்சுக்கலாம்ல. இன்னொரு ஹெல்ப் இருக்கிற எடுத்துக்கடா. அவனே எடுத்துக்க. நானே எடுத்துக்கிறேன் அப்படின்டா. சைக்கிள் கயரில் கிடக்குடா. அதை எடுத்துடுறேன் நிதிஷ். ஸ்டாப் பண்ணிக்கணும் வண்டி. அவ்வளோதான். சைக்கிள் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் போதும். நீ இறங்குடா. பார்த்து பொறுமையாக போ. டைம் இருக்கு. இந்த 30 செகண்ட் இருக்கு. 30 செகண்ட் இருக்கு. சைக்கிள் கால் உடனே போகலாம். அது அந்த சில ஓட்ட கொஞ்சம் கஷ்டம். மண்ணில் ஒரே தவா போயிரு. அவ்வளோதான். ஓகேடா போதுண்ணா போய் ஏற அவ்வளோதான்டா. 1.42 செகண்ட்ரா. பரவாயில்ல. வெற்றி வந்துட்டான்டா. அருமைடா. நிதிஷ் எங்கடா வண்டி எங்கடா? அடுத்து யாரா? அருமையா வந்துட்டான்டா. 2 ரவுண்டு. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். 2 ரவுண்டில் யார் அதிகம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனல் வின்னர். அடுத்த ரவுண்டு இன்னும் இதோட டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அழகர் தான் ப்ளே பண்ண போகிறப்பல. நீங்கள் உட்காருங்க. நான் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்தாங்க நிதிஷ்குமார் கொடுங்க. ஓகே பொறுமையா இல்லைங்க. ஸ்டார்ட். ஓகே எங்கடா இது என்ன ஸ்டார்டிங்லேயே போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பொறுமையா போ. அவ்வளோதான். நிதிஷ் மோட்டிவேஷன் பண்றா. இது என்னடா மோட்டிவேஷன்? அருமையான மோட்டிவேஷன். பண்றா மோட்டிவேஷன் பண்றா. சாலியா இருக்கு. அந்த அங்கே வரும். டக்கு வேலை பாரு. டக்கு எடுத்து ஒரு ஹெல்ப் வேணும். எடுத்து கொடுங்கடா. அடே தூக்கு. வாங்க அழகா ஏறி வேமாருங்க. 40 செகண்ட் தான் இருக்கு. பொறுமையா போங்க. பொறுமையா. அடுத்த ஹெல்ப் வேணுமா? எந்திரியா. ஓகே போலாம். சீக்கிரம் ஓடிச்சு. அவ்வளோ 2 ஹெல்ப் முடிஞ்சு போச்சு. போதுமா?
ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. பாட்டு தலைவன் லெஃப்ட் ஆகிக்கிறான். ஓகே போதுமா? எடுத்தாங்க வண்டி அவனு போகுது. அருமைடா அருமைடா. ஓகே அடுத்து யாரா? நான் தானா? அவ்வளோதானா? வாங்கடா நான் தானா? வண்டி ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. வரேன்டா அப்ப வரண்டா டைமிங் சொல்லு. எவ்வளோ டைமிங் ஆயிருக்கு? இந்த இடத்துல எப்படா போனீங்க? வந்தால எங்கடா போட்டு கயிறை சுத்துறிய? இக்கடா கயிறை காண்டா. வந்துட்டேன்டா. ஓட்டியா ஓட்டே நிதிஷ் ஹெல்ப் மீ. அட போ, நீ ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு பண்ண போடா. ஹெல்ப் மீ. நோ ஹெல்ப். கரெக்டா ஒரு நிமிஷம் இருக்கா? நான் பொறுமையா போய்க்கிறேன் போனா. ஓகே பாத்து சைக்கிள் சைக்கிள் கொடுங்கடா. குறா. ஏய் டைம் முடியல. வந்துட்டேன்டா. ஐயோ வெற்றி. எங்க வெற்றி. அப்பா எவ்வளோ நேரம்? 40. அவன் 42. ஐ எம் 40. அடுத்து யாரா? அடுத்த ரவுண்ட் இருக்கு. ஆமா ஓகேங்க. அதாவது அடுத்த ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாருமே அப்படி ப்ளே பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து பார்த்து டைமிங் வந்து கிடையாது, அன்லிமிட்டட். எவ்வளோ வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா கரை வந்து இழுத்து கிடலாம். பட் வந்து இங்கே ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இதில் யாராவது ஜெயிக்கிறோம், அவ்வளோ வந்து ஜெயிக்கலாம் போக முடியல அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆகிட்டா லெஃப்ட் ஆனால் ஓகே. பட் எல்லாருமே ஜெயிப்பாங்க பார்த்தீங்களா? அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபைனல் மேட்ச் வந்துருக்கு. ஓகேவா? ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ரவுண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கூல் ட்ரிங்க்ஸ் பிரேக்குங்க. எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையாது. என்னன்னா டைம் வந்து கிடையாது, அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹெல்ப் வந்து தூக்கியாச்சு. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்து பண்ணப்படாது, நீங்களாக தான் வந்து போகணும். அதாவது டைம் தான் நிறையா இருக்கே அப்படிங்கிறதுல அதுக்குன்னு வந்து நாளைக்கு விடிய ரோப் இருக்கக்கூடாது. முடியலன்னா வெளில லெஃப்ட் ஆயிடணும். இந்த லெஃப்ட் ஆகிற பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுங்கிற இந்த மேட்ச் வெளில போவாங்க. ஓகே நிதிஷ் கொடுங்க. நிதிஷ் ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் கரோ. குர்ரா நிதிஷ் ஸ்டார்ட் பண்ணவா? நான் ஸ்டார்ட். ஐயோ சாரி, டைமே கிடையாது. நான் வேற டைமே கிடையாது. நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்? சதீஷ் அதுக்குன்னு வந்து விடிய இந்த இடத்துல கிடக்கக்கூடாது. கொஞ்சமாச்சும் மூவ் ஆகி போகணும். அவ்வளோதான்டா. முடிஞ்சிடா. இங்கே பாடுறா. அவ்வளோதான்டா. போடுறா. ஐயா செதறதுடா. எனக்கு கையில் அழுத்துதாடா. நான் போன டைம் வந்து க்ளோஸ் கொடுத்தேன். இந்த டைம் வந்து க்ளோஸ் கொடுக்க மறந்தாச்சு. அது லைட்டாக கையில் அழுத்து தான் செய்யுது. என்ன பண்ணுறது? எங்கடா மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லை சதீஷ்க்கு. இது என்னடா மோட்டிவேஷனு? சதீஷ் அடுத்த ரூப் மாற்றிட்டு இல்லைண்ணா? இல்லை இறங்கிட்டு மாற்றணும். விடு ரீசன் ரெடியாக இருந்துங்க. நீங்கள் இந்த டைம் வந்து டைம் கொடுக்காதது வந்து அந்த சுறுசுறுப்பு இல்லை பார்த்தியா? பொறுமையாக எல்லாரும் போகிற மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பே இல்லாமல் போகுது பாட்டி மேட்ச்சு. இதுக்கு தான் டைம் கொடுக்கணும். சதீஷ் எல்லாம் விட்டா விடிய இந்த இடத்துல நீ இழுத்து கிடப்பான் போல. இது ஹெல்ப் கிடையாதுப்பா. நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு விட்டால பழத்துக்கல அவ்வளோதான். முடிஞ்சு நீ முடிஞ்சா வண்டி எடுத்துங்க. இல்லை இந்த டைம் தான் ஹெல்ப் தூக்கியாச்சு. நீ பின்னாடி விட்டு முன்னாடி விட்டு ஏதோ பண்ணு. ஏடா வல்லப்பா அப்படின்னு கிளம்பிட்டான். ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் பாடி தான் ஏற போகிறாப்புல. வாங்க பொறுமையாக வாங்காச்சே. இனி ஹெல்ப் வாங்க. நீ என்ன ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு? நான் இழுக்கவா? அவன் அப்படியே டோப்பு விட்டான். வாங்கடா. பொறுமையாக போங்காச்சே. அவ்வளோதான் முடிஞ்சு. நீ எலிட்டு மூஞ்ச பார்க்காதடா. எலியா? பேர் என்னடா? நிதிஷ்ரா. எலி இல்லடா அவன் பேரு. சரி விடுங்க. நிதிஷ் மூஞ்ச பார்க்காதடா. அது டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அவன் பொறுமையா போறான்டா. அவ்வளோதான்டா. இன்னும் கொஞ்சம் தான்டா. வந்துருச்சுடா.
அஜய் அந்த என்னது சதீஷ் மாதிரி பள்ளத்தில் விட்டுறாது. இன்ட்ரா எடுத்து விட்றா, கயிறு எடுத்து விட்றா. கயிறு இங்கே மாட்டிக்கிடுச்சா. என்னன்னா சதீஷ் மாதிரி வந்து நீ பள்ளத்தில் விட்டுறாத, பொறுமையாக வந்தனா அழகாக ஏறி போயிடலாம். முடிஞ்சிடா. இந்த பக்கம் வலை, இந்த பக்கம் வலை. அவ்வளோதான்டா. போடு. இல்ட்ரா. போற காட்டுறா. இங்க லைட்டா ஏறணும். என்னடா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் லெஃப்ட் ஆகிட்டாப்புல. அடுத்தது அஜய் கையில் தான் இருக்குது இந்த சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை லெஃப்ட் ஆகிறதா அப்படிங்கிறத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏறுங்க. ஆஹா என்னடா உள்ளாம ஹேண்டு பவரில் தான் இருக்குது. ஏற்றுங்க. அவ்வளோதான். முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சு. இது ஏறாது போல. அவ்வளோதான். என்னடா முதல்ல இருந்து முன்னாடி போய் பின்னாடி போய் இப்படி ஆகிட்டு இருக்கு போல. இந்த இடத்த விட்டு நகரலைடா. உனக்கு 2 நிமிஷம் கொடுத்ததா இன்னும் 2 நிமிஷம் முடிஞ்சிருக்குடா. நீ என்ன பண்ண இந்த என்ன பண்ணிக்கலாம்பா. அவ்வளோதாப்பா. எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம். எங்கள் அம்பேட்ட கேட்டுங்க தான் இருந்தாலும் அதில் விட்டு அடிச்சு அப்படி போயிரு. இறங்கிலாட்டினா அப்படி வெளியில் போயிரு. நான் எதுவும் கேட்க மாட்டேங்க. அம்மேட்ட கேட்டுங்கப்பா எதா இருந்தாலும். ரூல்ஸ் புதுசாக கொண்டு வரேன் எங்கள் அம்பேரு. அவ்வளோதான். முடிஞ்சா அவ்வளோ முடிஞ்சுங்க. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டாப்புல. அடுத்து யாரா? மிஸ்டர் அழகர். வாங்க அழகர். பொறுமையாக நீங்களாச்சும் வந்து போய் நினைக்கிறேன். போன மேட்ச்லாச்சும் ஓரளவு எல்லாம் போனாங்க. இந்த மேட்ச்சில் லெஃப்டாக வராங்க எல்லாமே. நான் வரல இந்த மேட்ச் விட்டு போகிறேன் அப்படிங்கிற லெஃப்டாக வராங்க. ஐயோ மணியாச்சா சின்சியராக இருக்கிறப்பல அழகர். ஒதுங்கியா நீ நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. பொறுமையாக போங்க. கயிறு பின்னாடி சிக்குது. அவசரமே வேணாம். டைம் உனக்கு இருக்குது. நீங்கள் 3 நாள் ஓட்டினாலும் சரி 4 நாள் ஓட்டினாலும் சரி. மட்டமாமே யார் யாவரு இவன் தடவை அதுக்குள்ள தான் போறான். இந்த தடவை அதுக்குள்ள தான் போறான். விடு நித்திஷ். அழகு நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த ரோப் எடுத்து அந்த ரோப் எடுத்துக்கிறீங்களா? இது என்ன இறங்கி தள்ளுற? இது என்ன அம்பேரு என்ன கேளியா? அது வந்து அவ்வளோ முடிஞ்சு கதை முடிஞ்சு. இவன் ஏன்னா 2 தடவை கூட அதுக்குள்ளே விடுறான். லெஃப்ட் ஆவறியா? அவ்வளோதாங்க. இவனை எப்படி வந்து பிளான் போட்டு அனுப்பியாச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருமே கரெக்டாக வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஓரமாக வந்து உட்காந்துட்டாங்க. அண்ட் வந்து இப்போ 2 பேர் தான் வந்து இருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவாவும் நானும். அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாலும் தான். ஸோ இந்த ரவுண்டு அதாவது செகண்ட் ரவுண்ட் நடக்குது பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட்லேயே வந்து யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சோட வின்னர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா சிவாட்ட சொல்கிறதுக்காண்டி தான். இந்த டைம் எந்த அளவு ஸ்கோர் பண்ணுறோ அதுதான் உன்னுடைய வெற்றியை வந்து நிர்ணயிக்க போகிறது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிவா. பொறுமையா. உனக்கு வந்து எதுலேயும் பள்ளத்தில் விடாமல் இருந்தால் போயிடலாம். எந்த அளவுக்கு போகிற அண்ட் வின் பண்ணுறியா அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை நிர்ணயிக்க போகிறோம். அப்படி 2 பேருமே வந்து போய்த்தோம்னா அடுத்து வந்து ஃபைனல் நடக்கும். அதில் 2 பேர் போய்த்தோம்னா அடுத்த ஒரு ஃபைனல் நடக்கும். அதில் 2 பேர் அடுத்த ஃபைனல் நடக்கும். இப்போ நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பொறுமைடா. அருமையாக போகிறான்டா. இவன் தூங்குறான்டா. வடிவேல அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் தூங்கிடுவான்ல. ஏன்னா பார்த்தா இப்படியே கிடக்குறான்டா பின்னாடி மல்லாக்க. இவன் இதுக்குள்ள விட்டுற போகிறான்டா. அழகர் அதுக்குள்ள விட்ட. அழகர் அதுக்குலடா. சிவா இதுக்குலடா. சிவா பயலுகடா. இது என்னடா அது புதுசா இருக்கு? இது என்னடா புது விதமா இருக்கு? இங்கிட்டு காரை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு வளைக்கிறான்டா. என்னப்பா எதுவும் சொல்றீங்களா சிவா? அங்க இழுத்தால போற பல இழுத்தால அந்த கயிறு எடுத்து விடுங்க. கயிறு எடுத்து விடுறா. இல்ல இது பொறுமையா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 2 கயிறையும் போட்டேன். சிவா அருமையா போய்த்தாண்டா. அந்த அளவு கூட போகலாம். நீங்க பலர் போன அளவு கூட. அவ்வளவுதான்டா. கீழே இறங்கிச்சு. முடிஞ்சு.
டேய் பாரு ட்ரை ட்ரை அவனுக்கு இல்லை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. சதீஷ்லாம் தீவுன்னு பள்ளத்தில் விட்டதுக்கு நான் கிளம்பிட்டான்டா, நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய பள்ளத்தில் விட்டுமே அவன் நம்பிக்கை இருக்கா, அவனுக்கு மேலே ஏறுவ நம்பிக்கை இருக்கா. ஆனால் வந்து இன்னொரு கொடுமை என்னன்னா அவன் கயிறு இழுக்கல, கயிறு இங்கிட்டு பிடிச்சி நிற்கிறான், காலை போட்டு விட ஆட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டில். இதுல அவன் குறுக்க விட்டு போவான்டா. அல்லையாப்பா இப்போ போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சிவாக்கும் எனக்கும் தான். இப்போ சிவா வந்து பார்த்தீங்கன்னா அது வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. நான் அதை விட்டு தாண்டிட்டாவே வின்னர் அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே நினைக்கலையா? ஏதாவது சொல்லுங்கடா. இப்போ நான் அதை விட்டு தாண்டிட்டா வின்னர் என்னடா? அம்பேர் சொல்லிட்டா போல போங்களா. நீதிடா, நேர்மடா. இப்போ வந்து சிவா இது வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்கான். நான் இப்போ இதுக்குள்ள விழுந்தாதான் நான் வந்து தோத்ததா அர்த்தம். ஓகேவா? வண்டி கிளம்பிடுச்சுடா, நீ நிறுத்தாதடா. எப்படி போகுது பத்தியலா. நான் அதுக்குள்ள போக மாட்டேன் சிவா, பார்க்காத. எங்க பாடுற, எங்க அம்பேர பாடுறா, எங்க அம்பேர அம்பேர் சூசை அம்பேர். அம்பேர் காலு நான் பிடிச்சு பார்த்தேன். காலை கிலோ வைக்கலாம். ஏன்னா இப்படிலாம் சொல்றீங்க, அதுக்குன்னு காலை கீழே வைக்க கூடாதுங்கிறிய. போங்கடா. நான் பொறுமையா போவேன்டா, டைம் தான் இல்லையடா. விடுங்க அம்பேர், நான் பாத்துக்கிறேன் அம்பேர். எப்படி இந்த சைடு போயிட்டு அப்படி வரணும். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல வந்து போயிடுறீங்க. அம்பேர் அம்பேர் வெளில எடுத்துக்க நிக்க. அம்பேர் அம்பேர் என்ன, நான் கீழே இறங்கிறேன். என்னங்க அது சரியா எடுத்து வைங்க. என்ன நீங்க கம்பி எங்கிட்டு கிடக்கு பாருங்க. ஓகே, ஏறட்டுமாப்பா. அவ்வளவுதான்டா, முடிஞ்சா முடிஞ்சிடா. முடிஞ்சிடா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இங்கேயும் கால் வைக்க கூடாது. என்னடா போங்கடா. எங்கடா கயிறு காலிட்டு முன்னேட்ட மாட்டேங்கிறா. வரட்டா? கொடி இல்லடா, ஒதுங்கடா, ஒரே ரவுண்ட்றான்டா. கால் வைக்கல, ஒன்றும் வைக்கலாம். ஓகேங்க, இந்த சேலஞ்ச் வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ட்ரை பண்ணணும். பட் வந்து நான் வெற்றி பெற்றது தான் ஒரு மாதிரியா இருக்குது. யாராச்சும் வெற்றி பெறுவா அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சிவா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல. பட் இந்த கேமில் வின் பண்ணுற ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் யாரும் வின் பண்ணல. நேசமாக இருக்குடா, அங்கே பாரா. இது வந்து அம்பேர். நீங்கள் என்ன அம்பேர், நீங்கள் சும்மா அம்பேருக்கு இல்லை, ஒன்றுக்கு இல்லை, உள்ளே இருக்கா ஜாமா. ஒரு சிறப்பு கிஃப்ட் வந்து உங்களுக்கு வாங்கியிருந்தேன். பட் வந்து எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் வந்து பிரிக்க போகிறது இப்படியே பொதுவாலாம் இல்லைடா. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னன்னா இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து ஒரு சேலஞ்ச் வைப்போம்ல, அதில் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒப்பீனியன் வரத கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அம்பேர் கை கொடுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணீங்க.